தமிழ் விழித்ததால் தமிழினத்தின் பண்பாடு பிழைத்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. போஜ்புரி உள்ளிட்ட 19 மொழிகளை ஹிந்தி விழுங்கிவிட்டதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. ராமநாதபுரம் முதல் குமரி வரை ஆழ்கடல் பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கு டெண்டர் கோரியது மத்திய எரிசக்தி இயக்குநரகம். மீன்வளம் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வேதனை. டெல்டா மாவட்டங்களில் வரும் 1ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள 12 மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு அரசு கடிதம். கனமழை எச்சரிக்கையால் திருவாரூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள். மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் அறிவிப்பு. திருக்கழுக்குன்றம் அதிமுக செயலாளர் தாக்கப்பட்டதை கண்டித்து தடையை மீறி போராட்டம் நடத்த முயற்சி. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கைது. சென்னையில் 5 கடற்கரைகளின் தூய்மை பணியை தனியாருக்கு வழங்க மாநகராட்சி முடிவு. ஓராண்டிற்கு 12 கோடி ரூபாய்க்கு பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை. நடிகை விஜயலட்சுமி அளித்த பாலியல் புகார் தொடர்பாக வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் சார்பில் வழக்கறிஞர்கள் ஆஜர். சீமான் ஆஜராக 4 வாரம் அவகாசம் வழங்க கோரி மனு. சென்னை செங்கல்பட்டு பகுதிகளில் 659 கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டு வசதி வாரிய கட்டிடங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மாநில அளவிலான கொள்கை வெளியீடு. பரந்தூர் விமான நிலையத்திற்கு கொள்கை அளவில் ஒப்புதல் அளிப்பது குறித்து விவாதிக்க டெல்லியில் அடுத்த வாரம் சிறப்பு கூட்டம். சென்னையில் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு கூடுதல் தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரன் குண்டர் சட்டத்தில் கைதானதை எதிர்த்து தாய் தாக்கல் செய்த மனு. 4 வாரங்களுக்குள் காவல்துறை பதில் தர சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பு. 600 காளைகள், 400க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்பு. சென்னையில் தெருநாய்களை கண்காணிக்க நடவடிக்கை. மைக்ரோ சிப்களை பொருத்தும் பணியை தொடங்கிய மாநகராட்சி ஊழியர்கள். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 27 மீனவர்கள் சென்னை வந்தடைந்தனர். 2 வாகனங்கள் மூலமாக ராமேஸ்வரத்திற்கு அழைத்துச் செல்ல மீன்வளத்துறை ஏற்பாடு. சீர்காழி அருகே இறந்த நிலையில் கரை ஒதுங்கிய 100க்கும் மேற்பட்ட ஆமைகள். துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருப்பதாக மீனவர்கள் வேதனை. வக்ஃபு வாரிய திருத்த மசோதாவில் 14 திருத்தங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் என தகவல். நாடாளுமன்றத்தில் மார்ச் 10 விவாதம் தொடங்கும் என நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. குஜராத் மாநிலம் சூரத்தில் உள்ள ஜவுளி கடையில் 24 மணி நேரத்திற்கு மேலாக தொடரும் பயங்கர தீ விபத்து. $500 கோடி ரூபாய்க்கு மேலான பொருட்கள் சேதம் என முதற்கட்ட தகவல். சாம்பியன்ஸ் கோப்பை இன்றைய ஆட்டத்தில் பாகிஸ்தான் வங்கதேசம் மோதல். 2 அணிகளும் அரையிறுதி வாய்ப்பை இழந்த நிலையில் ஆறுதல் வெற்றியை பெறப்போவது யார்? சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் 64,080 ரூபாய்க்கு விற்பனை. ஹிந்திக்கு இடம் கொடுத்த மொழிகள் இருந்த இடம் தெரியாமல் தொலைந்த நிலையில் தமிழ் விழித்ததால் தமிழினத்தின் பண்பாடு பிழைத்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர்,
ஹிந்தி எத்தனை மொழிகளை விழுங்கியுள்ளது தெரியுமா என மற்ற மாநிலத்தவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். போஜ்புரி, மைத்திலி, அவ்தி, சந்தாலி என 19 இந்திய மொழிகளை ஹிந்தி விழுங்கிவிட்டதாகவும் மேலும் பல உயிர்ப்புடன் இருக்க போராடுவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஒற்றை அடையாளமாக ஹிந்தியை வலியுறுத்துவதன் மூலம் பண்டைய தாய்மொழிகள் பல அழிந்து விட்டதாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் உத்தரப்பிரதேசம், பீகார் ஆகிய மாநிலங்களின் தாய்மொழிகள் கூட இந்தியாவில் நினைவு சின்னங்களாக மாறிவிட்டன என்று முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். எனவே இதன் போக்கு எங்கே முடியும் என்பதை நன்கு அறிந்ததால்தான் தமிழ்நாடு ஹிந்தி திணிப்பை எதிர்ப்பதாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஹிந்திக்கு இடம் கொடுத்த மொழிகள் இருந்த இடம் தெரியாமல் தொலைந்த நிலையில் தமிழினம் விழித்ததால் தமிழினத்தின் பண்பாடு பிழைத்ததாகவும் முதலமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு 1488 கோடி ரூபாய் கடன் உள்ளதாக மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியின் மாதாந்திர மாமன்ற கூட்டத்தொடர் ரிப்பன் மாளிகையில் உள்ள மாமன்ற கூட்ட அரங்கில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தின் கேள்வி நேரத்தில் பேசிய பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் சென்னை மாநகராட்சிக்கு எவ்வளவு கடன் உள்ளது என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய மேயர் பிரியா 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி வரை சென்னை மாநகராட்சிக்கு 3065 கோடி ரூபாய் கடன் உள்ளதாகவும் அதில் 1577 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டு விட்டதாகவும் கூறினார். இன்னும் 1488 கோடி ரூபாய் நிலுவை உள்ளதாகவும் ஒவ்வொரு காலாண்டும் 8 கோடியே 50 லட்சம் ரூபாய் வட்டி செலுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் சென்னை மந்தைவெளிப்பாக்கம் 5வது குறுக்கு தெருவிற்கு நடிகர் SP சேகரின் தந்தை SPV வெங்கட்ராமன் பெயர் சூட்ட சென்னை மாநகராட்சி அனுமதி அளித்தது. இதுகுறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் நடிகர் SP சேகர் கோரிக்கை விடுத்திருந்தார். SP சேகரின் கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருந்த நிலையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை இந்த கோரிக்கையை ஏற்று அனுமதி வழங்கியுள்ளது. தற்போது சென்னை மாநகராட்சியும் அனுமதி அளித்துள்ளது. இதனிடையே சென்னை மெரினா, பட்டினப்பாக்கம், திருவான்மியூர், பெசன்ட் நகர் உள்ளிட்ட 5 கடற்கரைகளின் தூய்மை பணியை தனியாருக்கு வழங்க மாநகராட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த 5 கடற்கரைகளிலும் தூய்மை பணிகளை மேற்கொள்ள தனியார் நிறுவனங்களுக்கு 12 கோடி ரூபாய் வரை வழங்க மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் முதல் கன்னியாகுமரி வரை ஆழ்கடல் பகுதிகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கு மத்திய எரிசக்தி இயக்குநரகம் டெண்டர் கோரியுள்ளது. மத்திய எரிசக்தி இயக்குநரகம் சார்பாக எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கான திறந்தவெளி அனுமதி அடிப்படையில் 10வது சுற்று ஏலம் விடப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாட்டின் ஆழ்கடல் பகுதி உட்பட நாடு முழுவதும் 25 வட்டாரங்களில் 1,91,986 சதுர கிலோமீட்டர் ஏலம் விடப்பட்டது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடங்கி கன்னியாகுமரி வரை உள்ள கடல் பகுதியில் சுமார் 9,990 சதுர அடி பரப்பளவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க ஏலம் விடப்பட்டுள்ளது. எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க விரும்பும் சர்வதேச நிறுவனங்கள் வரும் ஜூலை 31ஆம் தேதிக்குள் விருப்பமான இடங்களுக்கு விண்ணப்பிக்க அழைப்பாணையும் விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆழ்கடல் பகுதிகளில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதால் மீன்வளம் பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர் சேதுராமன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2வது இந்தியாவின் மிகப்பெரிய கடலோர பகுதி. இது கடல்வாழ் ஆதாரங்களோட வாழ்வாதாரமாக தரக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரங்கள் பற்றி இதுல தமிழக அரசு உடனடியாக இதுல ஆய்வு நடத்த வேண்டும். என்ன மாதிரியான கடல் பகுதிகளில் எண்ணெய் எடுப்பதனால, எரிவாயு எடுப்பதனால இருக்கக்கூடிய துறப்பண பணிகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மீனவர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும், கடல் வளத்துக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி தமிழக அரசு உடனடியாக ஆய்வு செய்யணும். தமிழ்நாடு ஆழ்கடல் பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான ஏல அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருப்பதாக பூவுலகின் நண்பர்கள் தங்கள் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளனர். கடல் வளத்திற்கும் மீனவர்களின் வாழ்வாதாரத்திற்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் இத்திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.